எல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் நேரடியாக படம் பார்க்குறப்போ தொய்வு இல்லாமல் போகும். நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். ஏன் இது மாதிரி சொல்கிறாங்கன்னு தான் தெரியல. யூடியூப்பில் பேடு இது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்காதீங்க, உண்மையிலே சூப்பராக இருக்க படம். நான் ஆக்சுவலி யூடியூப் ரிவ்யூ பார்த்து தான் வந்தேன், பட் ஆனால் இங்கே அப்படியே கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்குது. தப்பாக படம் நல்லான்ட்டு இதெல்லாம் விமர்சனம் கொடுத்துருந்தாரு ஒருத்தர், அதை பார்த்து ரொம்ப அப்செட் ஆகிட்டோம். இருந்தாலும் நாங்கள் பார்த்ததில்ல, அதில் 1% கூட ட்ரூவே கிடையாது. சரி, எதுக்காக இந்த மாதிரி அழகான படத்தை ஸ்பாயில் பண்ணி இந்த மாதிரி வீண் இது பண்ணியிருக்காங்க, ப்ளேம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. பட் வந்ததுக்கு ஒர்த்து, ரொம்ப நல்ல படம். ஃபர்ஸ்ட் டே கொடுத்த ரிவ்யூஸ் மாதிரிலாம் எதுவுமே நெகட்டிவாக ஆக்சுவலாக இல்லை. இவங்க தேவையில்லாமல் நெகட்டிவிட்டியை பரப்பியிருக்காங்க. படம் நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப புரிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. மஜாவா பண்ணியிருக்காரு, நல்லா தான் இருக்காரு. நெக்ஸ்ட் 3 வருது சொல்லியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்கு படம். 2K கிட்ஸுக்குனால புரியும் நினைக்கிறாங்க, ட்ரெண்டிங் அது இது போகிறனால செம்மையாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் செம்மையாக முடிஞ்சிருக்கு, நான் எதிர்பார்க்கல. நான் இந்தியன் 2ஓட முடிஞ்சிடும் நினச்சேன். 3 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. செம்மையாக இருந்துச்சு. வயசானாலும் அவங்க ஸ்டைல் குறையலப்பா, இன்னொன்று அப்படியே இருக்காங்க. செம்ம படம் நல்லா இருந்தது, நான் பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்து. படத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், அது அவங்க புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க வேற. அதுக்கப்புறம் சில சீன்லாம் அழுவு வர மாதிரி ஆயிடுச்சு. அவரை போட்டு கல்லாம் தூக்கி வச்சாங்களே, அதனால அவர் திருப்பி வெறுக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் லைக் நிறைய நெகட்டிவிட்டி தான் அந்த படத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் ஆக்சுவலி 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இந்த படம் பார்க்க வந்தேன். பட் தே டிட் ஜஸ்டிஸ் டு த டைட்டில். லைக் இவங்க சொல்கிற அளவுக்குலாம் ரொம்ப கேவலமாக இல்லை. இட் இஸ் அ டீசன்ட் ஃபிலிம். அண்ட் ஆப்வியஸ்லி லைக் அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா அதுக்கேற்ற அவுட்புட் தான் வந்திருக்கு. மேபி பீப்புளுக்கு ஏன் பிடிக்காமல் இருந்திருக்குன்னா, இது பாதியிலே விட்டுட்டு இந்தியன் 3ன்னு சொன்னதுனால மேபி பிடிக்காமல் இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தேர் வாஸ் நோ ட்ராக் அண்ட் இட்ஸ் ரியலி அ ஃபேமிலி ஃபிலிம். யூ கேன் கம் அண்ட் என்ஜாய். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. தைரியமாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்குது. ஷங்கர் படம் பெஸ்ட்டு. ஷங்கர் படத்தில் என்னெல்லாம் இருக்கோ எதிர்பார்த்துருக்கோமோ, இந்தியன் படம் பார்த்ததெல்லாம் மறந்து போச்சு. இந்த படம் சீன் பை சீன் ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் மறந்துட்டு இதை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. இந்தியன் 1 இது பண்ண முடியாது, இது டோட்டல் வேறு. நல்லா இருக்குது. அந்த படத்தை மைண்டில் வச்சு பார்த்தா இந்த படம் நல்லா இருக்காது. தனிப்பட்ட முறையில் இந்த படம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. கமலோடைய வயசுக்கு அந்த நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் நேரடியாக படம் பார்க்குறப்போ தொய்வு இல்லாமல் போகும். நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். ஏன் இது மாதிரி சொல்கிறாங்கன்னு தான் தெரியல. அருமையான படம், பெஸ்ட். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இப்போது ரொம்ப தேவையான கான்செப்ட் தான். யாரும் யூடியூப்பில் பேடு இது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்காதீங்க, உண்மையிலே சூப்பராக இருக்க படம். நான் ஆக்சுவலி யூடியூப் ரிவ்யூ பார்த்து தான் வந்தேன், பட் ஆனால் இங்கே அப்படியே கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்குது. சான்ஸ் அதை விட பெட்டராக தான் இருக்குது எனக்கு தெரியுது. சான்ஸே இல்லை, ரொம்ப ஈகராக இருக்கேன் பார்த்துருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது. டிஜிட்டல் எஃபெக்ட், டால்பி அட்மாஸ் சூப்பராக இருக்குது. அவங்க தப்பாக படம் நல்லான்ட்டு இதெல்லாம் விமர்சனம் கொடுத்துருந்தாரு ஒருத்தர், அதை பார்த்து ரொம்ப அப்செட் ஆகிட்டோம். இருந்தாலும் நாங்கள் பார்த்ததில்ல, அதில் 1% கூட ட்ரூவே கிடையாது. சரி, எதுக்காக இந்த மாதிரி அழகான படத்தை ஸ்பாயில் பண்ணி இந்த மாதிரி வீண் இது பண்ணியிருக்காங்க, ப்ளேம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. பட் வந்ததுக்கு ஒர்த்து, ரொம்ப நல்ல படம். சூப்பராக இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இப்போ முதல் ஃபர்ஸ்ட் டே கொடுத்த ரிவ்யூஸ் மாதிரிலாம் எதுவுமே நெகட்டிவாக ஆக்சுவலாக இல்லை. இவங்க தேவையில்லாமல் நெகட்டிவிட்டியை பரப்பியிருக்காங்க. நான் இதை 2வது தடவை பார்த்துருக்கேன். நேற்றுக்கு ஒரு தடவை பார்த்தேன், போர் அடிக்கல. ஆனால் செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் லேக், கோ பேக் இண்டியன்னு ஒரு ட்ரெண்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் தான் கொஞ்சம் லேக்காக இருந்தது தவிர மற்றபடி படங்க ரொம்பவே நல்லா இருக்குது. மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கமலோட ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ட்ராபேக் என்னென்னா மியூசிக்கு, அது 1-2 சாங் தான் நல்லா இருந்தது. மற்றபடி பிஜிஎம் அதெல்லாமே நல்லா இருந்தது. ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா அவரோட மேக்கப் நல்லா இல்லை. அது ஒன்று தான் நம்ம குறைன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மேக்கப்பு ரொம்ப இதுவாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பட் இந்த வாட்டி அவரே தாத்தா மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு மேக்கப் என்னத்துக்குன்ற மாதிரி இருந்தது. இதுவே ரொம்ப ஓவர் மேக்கப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் படம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கரெக்டாக இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவ்வளோதான். சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தப்பு பண்ணுறவங்க யோசிப்பாங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றது. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்தது. இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விழிப்புணர்ச்சியாக இருந்தது. இதை பார்த்து இளைஞர்கள் தெரிந்தாங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். லஞ்சங்கள் மற்றும் அதிகாரிகளின் அத்துமீறல்கள், ஊழல் எல்லாத்தையும் எதிர்க்கணும் இளைஞர்கள்.
என்று கூறுகிறார்கள். இந்தியன் 2 எனக்கு பிடிச்சிருக்கு. யாருமே பிடிக்கலன்றாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தியன் 1 எனக்கு ஞாபகம் இல்லைங்க. இருந்தாலும் எனக்கு இப்போ இதை பார்த்ததில் சிறப்பாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன சொல்கிறது, கமலோட சீன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கமல் ஆக்டிங், எல்லாத்தோட ஆக்டிங், பாபி சிம்பா, சமுத்திரன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. யாரும் லஞ்சமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. ரொம்ப பெட்டராக தான் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு ஏற்றதுக்கு கதை தான். ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்கேன். புரியல என்ன நாட்டு நிலவரத்தை சொல்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கேன். ஒன்றுகளுக்கு வராது. ஓகே, பரவாயில்ல. இன்றைக்கி சூழலுக்கு ஏற்ற கதையை கொடுத்துருக்காரு. படம் நல்லா இருக்குது. நல்லா பிடிச்சிருக்கு. கமலஹாசன் நல்ல கமலஹாசன் ஆக்டிங் நல்லா இருக்குது. இது பெட்டராக இருக்குது. நல்லா இருந்தது சார். பார்க்கலாம் சார். படம் அவ்வளோ ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, பார்க்கலாம், அவ்வளோதான். சினிமா செம்மையாக இருக்குது. சீன் நல்லா இருக்குது. ரொம்ப எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா சாங்ஸும் நல்லா இருந்தது. நல்லா இருக்குது. ஃபைட்டிங் தான் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இந்தியன் தாத்தா நல்லா இருக்குது. சினிமா நல்லா இருக்குது. பார்க்கலாம். கமல் தெறிக்க விட்டார். கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சென்டிமெண்டல் அதிகமாக இருக்குது. பட் நல்லா இருக்குது. பார்க்கலாம். எல்லாமே பிடிச்சிருக்குப்பா. நல்லா இருக்கு. கமல் சூப்பராக பண்ணியிருக்கு. படம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரே பாட்டோட முடியணும். அடுத்தது தொடர்ந்து போகுது. படம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்க. சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்னா நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்ல ஒரு சாங் போட்டாங்களே அதான். As usual, like he knows what acting is, right? So aduketa mari he has also done justice and background music is also good. எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் வெகு சிறப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இருந்தால் எல்லாருக்கும் ஒரு நல்லது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். இல்லைங்க, இந்தியன் 1 தான். அது நம்ம இதுவே கம்பேர் பண்ண முடியாது. அது கிளாசிக் எப்பிக். மியூசிக்கே ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குன்ற ஒரு ஃபீல். இதுக்கு அனிருத் எப்படி செட் ஆச்சுங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஒரு தாத்தா சாங்கை தவிர மற்றபடி எனக்கு சாங்ஸ் எதுவும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. பார்ட் 3 ஆக்சுவலாக ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா காஜல் அகர்வால் இது பீரியாடிக் ஃபிலிம் மாதிரி திருப்பியும் இங்கிலாந்து அவங்க எப்படி கஷ்டப்பட்டு அப்புறம் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்கங்கிறோட கதையை தான் அவங்க சொல்கிறாங்க. மற்றபடி படம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ மீன் பார்ட் 3 ரொம்ப எதிர்பார்ப்பும் இருக்குது. அதுதான் பார்ட் 3யோட கிளிம்ஸ் தான் ரொம்பவே நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த இந்தியன் 1 is a classic. ஸோ இது நீங்கள் ஒரு செப்பரேட் ஃபிலிமாக பார்த்தீங்கன்னா யூ மே லைக் இட். பார்ட் 3 அது பீரியட் ஃபிலிம் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ லைக் 1850s அந்த டைம் பீரியடில் இருக்கிற மாதிரி அப்போது எப்படி லைக் பிரிட்டிஷர்ஸ் நம்மளை இது பண்ணாங்க, அது பேஸ் பண்ணின மாதிரி தான் இருக்குது. ஸோ லைக் கமல் ஏஜ் குறைச்சி காட்டினது, ஸோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வாட்சபிள். அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எஸ்ஜே சூர்யா அந்த மர்மக்கலை வச்சு அவர் அட்டாக் பண்ணுறது, அவர் எப்படி மறுபடியும் அதுலேருந்து ரிட்டர்ன் வருவாருன்றது ஒரு ட்விஸ்டாகவே இருக்குது. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. நல்லாவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா அவர் தப்பு பண்ணுறவங்களை தண்டிக்கிறாரு அப்படின்னும் போது, ஸோ எப்படி சொல்கிறது, தப்பு பண்ணுறவங்களை தண்டிக்கும் போது அவருக்கே ஒரு பிரச்சனை. இப்போ கத்தி எடுத்தவங்க கத்தியால் சாவான்ற மாதிரி அவர் எல்லாரையும் தண்டிச்சார். இப்போ அவரே தண்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துடும்போது எல்லாருமே சரி நம்ம கேட்கலாமா வேணாமான்னு ஒரு பயம் மறுபடியும் எல்லாருக்கும் வந்துடும். அந்த ஒரு இது இருக்குது. கட்டாயமா சூப்பராக இருக்கு. சும்மாதான் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை. நல்லா இருந்துச்சு. நல்லா தான் சார். நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மிஸ்ஸிங். சூப்பர். கமல் ஆக்டிங் சொல்லுங்க. கமல் ஆக்டிங் தாத்தா வர நல்லா இருக்கு. கமல் படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும். சூப்பர். கமல்தாஸ் தான் சூப்பராக இருக்கார். சூப்பர். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. அருமையாக இருக்கு. ரஞ்சித்தை ஒழுக்கணுன்றாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாமே பின்னாடி இருக்கேங்க. நல்லா இருக்கு. பார்க்கலாம். சூப்பர். நல்லா இருக்குங்க. எல்லாம் நல்லா இருக்கு.
கமல் சூப்பராக பண்ணிக்கிறாரு. நல்லா இருக்கு. பரவாயில்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் மூவி. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பர் சார், படம் சூப்பர் சார், சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? அந்த கையை பிடி பண்ணுவார் சொல்லிதாங்க. இதான் பிடிச்சிருந்துச்சு. ஃபைட்டாக பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு.